இந்தாங்கண்ணே. போதும். சாம்பார் போதுமாண்ணே? போதும் போதும். சரிண்ணே. வேற ஏதாவது வேணுமாண்ணே? வேற எதுவும் வேணாம். சரி. தம்பி ஒரு பொடி தோசைப்பா. அம்மா, ஆ லைனுக்கு ஒரு பொடி தோசை. ஆ சரிடா. சட்னி ஊத்தவா சார்? வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்னென்ன சாப்பிடுறீங்க? 2 இட்லி ஒரு வடை. உங்களுக்கு எனக்கு ஒரு பூரி செட்டு. சரி. தம்பி பொடி தோசை கேட்டிருந்தேனப்பா. டேய் இதோ வந்தாச்சு வந்தாச்சு. சரிம்மா. இந்தாங்க. ஏய், ஆ? இவங்கள பார்த்தா லக்ஷ்மி மாதிரி இல்ல? ஆமாங்க. தெரியலங்க. ஆமா, லக்ஷ்மியே தான். அம்மா ஒரு நிமிஷம். ம் நீ லக்ஷ்மி தானம்மா? ஆமா. நீங்க? என்ன தெரியலையாம்மா? தெரியலையே. சிங்கம் புணரியில உன் ஒண்ணு விட்ட பெரியப்பா ராஜா கிளி இருக்காருல, ஆம். ஆமா. அவரோட கொழுந்தியா மகன் வைர கண்ணுமா நானு. உனக்கு நான் அண்ணன் முறைதான் வேணும். வைரக்கண்ண அண்ணனா? நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கான் தா. இங்கதான் இருக்கியா நீ? ஆமாண்ணே. நான் தான் சொன்னேன்ல, இது என் தங்கச்சி லட்சுமி. ஆ இது என் சம்சாரம் தான். பேரு செல்வராணி. வணக்கம். வாங்க நீ. நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரிண்ணே, சாப்பிடுங்க. தோசை சுடுறேன். சரி. ஆமா, ம் உன் வீட்டுக்காரு கந்தசாமி எங்க? அவரு கோர்ட் வரைக்கும் போயிருக்காரு. கோர்ட்டுக்கா? என்னத்தா, ஏதாவது பிரச்சனையா? ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. தெரிஞ்ச ஒருத்தருக்கு சாட்சி சொல்ல போயிருக்காரு. சரிதா. புள்ளைங்களா? தோ இருக்கான்ல, வணக்கம். என் மூத்த மவன் குமரன். டேய் உனக்கு மாமா முறை வேணும்டா. வணக்கம் மாமா. வணக்கம்பா. வணக்கம் தா. மொத்தம் எத்தனை புள்ளைங்கத்தா? 4 பசங்க, ஒரு பொண்ணு. பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு. இவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. அப்ப இன்னும் 3 பேத்துக்கு பொண்ணு எடுக்கணும். ஆமாண்ணே. ஏன்தா, உன் அண்ணங்க வீட்டோட பேச்சுவார்த்தை சுத்தமா நின்னு போச்சு போல. அது சரிதான், உன் கல்யாணத்தன்னைக்கு நடந்த கலவரம் தான் தெரியுமே. சரி, ரைட்டு. அத பத்தி இப்ப பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஆனா அதுக்கப்புறம் நீ உன் அண்ணனுங்களை பார்க்க முயற்சி பண்ணவே இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பக்கம் போவே இல்லண்ணே. எப்படி போக முடியும்? தள்ளு வண்டி கடைக்காரனை புடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. பெரிய ஹோட்டல் கட்டி வைராகியமா வாழ்ந்து காட்டுவன்னு சவால் விட்டுட்டு தான் வந்தீங்க. ஆனா சின்னதா மெஸ் வைக்கிற அளவுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க. இனி என்னைக்கு நீங்க ஹோட்டல் கட்டி சவால்ல ஜெயிச்சு அவங்க முன்னாடி சாதிச்சிட்டோன்னு போய் நிக்கிறதுன்னு இத யோசிச்சாலே ஊருக்கு போக தோணாதுல்ல? அதுக்காக இப்படியே காலத்துக்கும் இருந்துட முடியுமா? அண்ணனுங்களுக்கும் வயசாகுதுல்ல. இங்க பாருமா, நீ கிளம்பி வர்றப்ப அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல. இப்ப குழந்தை குட்டின்னு இருக்காங்க. போய் ஒரு எட்டு பாத்துட்டு வர வேண்டியதானே? இல்லண்ணே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன இருந்தாலும் இப்படியே இருந்துட முடியாதுல்ல லக்ஷ்மி. நாளைக்கு சொந்த பந்தம்னு 4 மனுஷ மக்க வேணும்ல. உனக்கும் இன்னும் 3 மகன்க இருக்காங்கல்ல. உன் அண்ணமாரு 2 பேர் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. அதுங்க உன் மகன்களுக்கு முறையில தானே வரும். இந்த சண்டை கிண்டை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நேரா பிரான்மலைக்கு போய் உங்க அண்ணனை பார்த்து மூத்தவனுக்கு அடுத்த ஆளுக்கு பொண்ணு கேட்டுட வேண்டியதானே? கல்யாணத்தன்னைக்கு கட்டின தாலியோட கிளம்பி போன தங்கச்சி திரும்ப குடும்பத்தோட வந்து பொண்ணு குடுன்னு கேட்டா உன் அண்ணன் என்ன வேணான்னா சொல்ல போறாரு? ஏதோ கோபத்திலயும் ஆதங்கத்திலயும் முன்ன பின்ன வார்த்தைகளை பேசியிருந்தாலும்
உறவு இல்லைன்னு ஆயிடுமாமா. இத பாருங்கண்ணே, அந்த மாதிரி எண்ணம் எங்களுக்கு எதுவுமே இல்ல. அட என்ன லக்ஷ்மி நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சவுடால் விட்டதுக்கு ஏத்த மாதிரி பகுமானமா வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல. இங்க பார்த்தா ஒன்னும் அம்மஞ்சலிக்கு தேராது போல இருக்கே. இங்க பாராத்தா, இப்பவே உன் அண்ணமாருங்க கையில கால்ல விழுந்தாவது சொந்தத்தை புதுப்பிச்சுக்கிட்டனா, நாளைக்கு பொண்ணுக்கு பொண்ணு எடுத்த மாதிரி ஆச்சு, சொத்துல பங்கு கிடைச்ச மாதிரி ஆச்சுல்ல. இல்லண்ணே, என்னைக்கு அங்கிருந்து கிளம்பி வந்தோமோ அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அங்க திரும்பி போகணும்னு நினைச்சதே இல்லண்ணே. அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து மட்டும் எதுக்குண்ணே எனக்கு? சின்னதோ பெருசோ நாங்களே குடும்பமா சேர்ந்து இந்த மெஸ்ஸை நடத்திட்டு இருக்கோம். கல்யாணத்தப்போ நான் சொன்னபடி ஹோட்டல் கட்டி பெருசா வாழ்ந்து காட்டுவோண்ணே. அதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ, இல்ல அதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? என்னத்தா நீ காத்துள்ள போதே தூத்திக்கணும்னு தெரியாதா உனக்கு? நீங்க சொத்து பத்து சேர்த்தீங்களோ இல்லையோ, ஆனா பஞ்சம் இல்லாம 4-5 பிள்ளைங்கள பெத்து போட்டுட்டீங்க. இதுல இன்னும் 3 பேருக்கு கல்யாணம் வேற பண்ணணும்னு சொல்ற. ரொம்ப யோசிக்காம உங்க அண்ணன் வீட்ல போய் பொண்ணு கேளு லக்ஷ்மி. ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்துல சேர்ந்துட்டு போகுது. சும்மா சொல்லலாத்தா. இப்ப கூட நாங்க ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு தான் இங்க வரோம். அப்ப கூட உன் அண்ணன் அவரு மக போட்டோவை கொடுத்து வரன் பாருங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாப்ல. உன் அண்ணன் பிள்ளைய உன் மகனுக்கே முடிக்கலாம்ல. ஒருவேளை நீ மட்டும் அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ம். நிறைய இருக்கு. அந்த ஆ. போட்டோ எடு. இதோ எடுக்கிறேன். இந்தாங்க. இந்தா, உன் அண்ணன் மோள பாரு. இல்லண்ணே, வேண்டாம். அட சும்மா பாராத்தா. குடுக்குறீங்களே, வாங்குறாளான்னு பாருங்க. வெச்சி வாழ ஒண்ணு இல்லனாலும் இம்புட்டு ரோஸ் ஆகாது. இந்தாத்தா, இந்த பொண்ணையும் அது போட்டிருக்கிற நகை நட்டையும் பார்த்தேன்னு வச்சுக்க, பொசுக்குன்னு மனச மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறியா இல்லையான்னு மட்டும் பாரு. இல்லண்ணே, வேண்டாம். என்னத்தா இப்படி பண்ணிட்ட? எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? இது பாருங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. சொல்றத கேட்காம நீங்க போட்டோவை நீட்டிக்கிட்டே இருந்தா, நீங்க சொன்னது எதுலயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் எப்பவும் அந்த வீட்டுக்கு போறதும் இல்ல, என் அண்ணனுங்கள பார்க்க போறதும் இல்ல. ஆமா, அது எப்படி என்ன சொன்னீங்க? சொந்தத்துக்காக இல்லனாலும் சொத்துக்காக போய் நான் நிக்கணுங்கிறீங்களா? அப்படி ஒரு நிலைமையில என் புருஷன் என்ன வைக்கல. என்னைக்கா இருந்தாலும் எங்க அண்ணனுங்க கிட்ட விட்ட சவால நாங்க ஜெயிச்சு எங்க அண்ணனுங்க அசந்து போற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுங்கிறதா எங்களோட ஆசையே. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் உழைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது சீக்கிரம் நடக்கதான் போகுது. பெரிய ஹோட்டலா நாங்களும் கட்டுவோம். அது வரைக்கும் அந்த ஊர் மண்ணை நான் மிதிக்க மாட்டேன். வந்துட்டாங்க போட்டோவை தூக்கிக்கிட்டு. இங்க இருங்க, சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க யாரும் என்ன தேடி வரணும்னு அவசியம் இல்ல. இனி நான் யாரையும் பார்க்க போறதும் கிடையாது. இப்ப கூட நீங்க எங்க ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதையை செய்யறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். குமரா, இவங்களுக்கு என்ன வேணுமோ நல்லபடியா கவனிச்சு அனுப்பு. இனிமே சொந்தம் சொல்லி யாரும் எதுவும் பேசக்கூடாது. இம்புட்டு மானம் கெட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வேற போவாங்க. ஏய் எந்திரி, வாடி போலாம். அண்ணனை இருங்க ஒரு நிமிஷம், குழி பறிச்சுக்கிறேன். ஆ, இப்ப ஊத்துனேன், நல்லா ஊத்துனேன், இன்னும் கொஞ்சம் ஊத்து. பேசாம நீ பொங்கலை எடுத்து சாம்பார் வாளியில போட்டு நல்லா கரைச்சு குடிச்சிறேன்.
ஏன்னா பின்ன இத்தனோண்டு பொங்கலுக்கு எத்தனை வாட்டி சாம்பார் ஊத்துவாங்க? ம். வந்து சேர்ந்துருக்குங்க பார். ம். மாப்பிள எப்படி இருக்கீங்க மாப்பிள? மச்சான், ஒன்ஸ் அப்பான் டைம் நல்லா இருந்தேன். உன் தங்கச்சியை கட்டின பிறகு இருக்கேன். அவ்வளவுதான். அது எப்படி மச்சான்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால சிரிக்க முடியுது? எனக்கெல்லாம் சிரிக்கிறது எப்படின்னு மறந்து போச்சு மச்சான். சரி சரி, உள்ள வாங்க மாப்பிள. புருஷன் கஞ்சி தண்ணி இல்லாம அங்க அப்படியே போட்டுட்டு உங்க தங்கச்சி எப்படி இங்க வளைச்சு கட்டிட்டு இருக்கான்னு பாருங்க. அட மாப்பிள, வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாமா. மாப்பிள வாங்க, உங்களுக்காக தான் இங்க எல்லாருமே வெயிட்டிங்க. எதுக்கு மச்சான்? எத என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? கதை கேட்கறதுக்கு தான். கதை கேட்கறதுக்கா?